கேஸ் அடுப்புல செஞ்சு செஞ்சு சோறு விறகு அடுப்புல செய்யறதுக்கு புகையெல்லாம் அடிச்சு கண்ணு எரியுது போ. என்ன பண்ணி தொலைக்கிறது? எங்கெங்கயோ போர் நடந்து நம்ம ஊர்ல இப்ப போர் நடந்துட்டு கிடக்குதே. கேஸ் வேற இனிமேல் 60 நாளைக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டாங்க. விறகு கொஞ்சம் எடுத்துட்டு போய் வச்சா தானே சோறாக்க முடியும். 60 நாளைக்கு வர மாதிரி கேஸ் மிச்சம் எடுத்து எப்படியாவது சோறாக்கி சமையல் பண்ணணும். அக்கா யார் நம்ம சின்ன பொண்ணு வரலாட்டு கேக்குது? அட தனக்கா, நானே தான்க்கா. வாடி சின்ன பொண்ணே. என்னக்கா வரவெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது? சோப்பா. அட ஆமா சின்ன பொண்ணே, காலையில இருந்து நானும் வெட்டிட்டு இருக்கேன். காலையில இருந்து வெட்டி 2 சும்மா தான் வெட்டி இருக்கேன் சின்ன பொண்ணே. நீங்களாச்சும் காலையில இருந்து வெட்டி இவ்வளவு வெட்டிருக்கீங்கக்கா. நான் இப்பதான் வந்தே சேர்ந்துருக்கிறேன். வெயில் வேற ஆயிடுச்சு. எப்படிக்கா அந்த வெயில்ல வெட்டுறது? அட ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரம் எல்லாம் வரத்துக்குள்ள வெட்டிட்டு போயிடணும்டி. இந்த காட்டுக்காரர் பார்த்தாங்கன்னா நம்மள பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க சின்ன பொண்ணே. ஆமாக்கா, அது உண்மைதான். நான் இப்பதான் வரவே வெட்ட வந்திருக்கேன். நீங்க 2 சும்மா வெட்டி விட்டீங்க. காட்டுக்காரன் பார்த்தானா நம்மள மானத்தையே எடுத்து விட்டுருவாங்க. அட ஆமா சின்ன பொண்ணே, ஆபத்துக்கு ஒண்ணு பாவம் இல்ல போ. இவ்வளவு வரவே காட்டு நப்ப போட்டு வச்சுக்கிறாங்களே, நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னடி? ஆமாக்கா, காட்டுக்காரன் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னுட்டான். அப்ப நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க்கா. அதுதாங்க ஒரு சோசியல் சர்வீஸ். என்ன சின்ன பொண்ணே இங்கிலீஷ் பேசி தூக்குது? இல்லக்கா, அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல வருது. அம்மா நம்ம வசந்தி லட்சுமி எங்க? உங்க கூட சுத்தி வளங்க என்ன காணோம்? வசந்தி வரேன்டாக்கா சொன்னா. லட்சுமி அக்கா எங்க போச்சுன்னு தெரியல. என்னடி சின்ன பொண்ணே கடிச்சமேட்ட அரோலத்துக்கு தோல் மேல வச்சுக்கிட்டு வர? அட ஆமாக்கா. சின்ன பொண்ணு அந்த கிழவிங்க யாராவது நம்மள பார்த்தாலுங்க வையே, நம்ம மம்மி கிழவிங்க நம்ம மேல இருக்கிற கோவத்திலே போய் காட்டுக்காரன்ட்டு போட்டு கொடுத்துருவாங்கடி. அவன் யாரும் பார்க்காத முன்னாடி விரவ வெட்டிக்கிட்டு அசாம பூந்து குறுக்கு தடத்துல ஓடி போய் நின்று சின்ன பொண்ணு. அட ஆமாக்கா, நீங்க சொல்றது நெசம்தான். சீக்கிரம் நானும் சட்டுப்பட்டுன்னு வெட்டுறேன்க்கா. சரி, நீங்க வெட்டிட்டீங்களா? என்ன வெட்டணுமா? இல்ல சின்ன பொண்ணு, இந்த விரவ ஒரு 10 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் மீதி வந்து வெட்டிக்குவோம். ஒட்டுக்கா வந்து எடுத்துட்டு போனோம் வையி, அப்புறம் நாம தான் திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு காட்டுல தான் மரமே இல்லையே, விரவம் வெட்டி போடலையே, ஏது இதுன்னு கண்டுபிடிச்சிருவாளுங்க. ஆமா ஆமாக்கா. சரி சின்ன பொண்ணு, நின்னுட்டு பேசிட்டே இருக்காம மட மடன்னு அங்க வெட்டி போடு. உங்க அப்பா சரவணி வீட்டுக்கு போயிட்டு வராங்களே, போயிட்டு வந்துட்டாங்களாக்கா? என்னக்கா சொன்னாங்களா? இந்த விஷயம் சின்ன பொண்ணு பொறுமையா சொல்றேன் இரு. போன்ல போய் வீட்டுல பேசிக்கோண்டி. இப்ப வேணாம், செவரெல்லாம் காதும்பாங்க, இங்க காடெல்லாம் காதா இருக்குண்டி சின்ன பொண்ணு. வீட்டுக்கு போய் பொறுமையா சொல்றேன்டி. ஏக்கா, என்னாச்சு? ஏதாவது சீரியஸான விஷயமா? பொறுமையா பேசிக்கலாம்டி, இப்ப அதை பத்தி வேண்டாம். சரிக்கா சரிக்கா. அப்புறம் என்னாச்சு சின்ன பொண்ணு, உங்க மாமியாக்கு சோறாக்கி குழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொன்னியே, வச்சிட்டியா? காலையில வச்சுட்டேங்க்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டேன்? ஐயோ அக்கா, மூச்சு வாங்குதுக்கா. எப்படிக்கா இவ்வளவு வெட்டினீங்க? சும்மா வெட்டினதுக்கே எனக்கு நாக்கு தள்ளுதுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல ஏது கேஸ் சொல்லு, எல்லாம் விறகடுப்புல தான் செஞ்சு சாப்பிட்டாங்க நம்ம தாத்தா மாதிரி பாட்டி மாதிரிலாம். ஆமாக்கா, அது உண்மைதான் இல்லைங்கல்ல. அந்த காலத்து சாப்பாடெல்லாம் ரொம்ப சத்தானதா சாப்பிட்டாங்கக்கா. எல்லாத்துக்கும் சத்து இருந்துச்சு. இந்த காலத்துலாம் அப்படியா சொல்லுங்க? எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குதுங்க, நூடுல்ஸுங்குதுங்க, மேகிங்குதுங்க, எக் ரைஸுங்குதுங்க, சிக்கன் ரைஸுங்குதுங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படிக்கா அந்த காலத்து சத்தெல்லாம் வரும்? ஆமா ஆமாடி, எங்க பிள்ளைங்களும் அதை தான் ஆசைப்பட்டு கேக்குங்க. எப்ப பாரு சிக்கன் ரைஸே தான் கேக்குங்க, இல்ல அந்த நூடுல்ஸ் கேக்குங்க சின்ன பொண்ணு. ஆமாக்கா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் அதுதாங்க பிடிக்குது. அப்போல்லாம் நம்மளுக்கு களி செஞ்சு சூடா கறி குழம்போ இல்லை ஒரு சட்னியோ வச்சு கொடுப்பாங்க பாருக்கா, சூப்பரா இருக்கும். அப்படியே நாக்கு சல்ல ஊருங்கா. எங்க பாட்டிலாம் அதே தாங்க செய்யும். இப்பெல்லாம் அது எங்கக்கா கிடைக்குது? கிடைக்கும். டவுன்ல எல்லாம் களி செய்யற வேலையை விட்டுட்டாங்கக்கா. ஆமா ஆமாடி, டவுன்ல அது எப்படி செய்றாங்க தெரியுமா? சும்மா தண்ணி ஊத்தி மாவு போட்டு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு லேசா முழுசா களி வேகாம என்ன பண்றாங்கன்னா அரை வேக்காடா எடுத்து ஒரு குண்டால போட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை விக்கிறாங்கடி. ஒரு களி 40 ரூபாய் 50 ரூபான்னு. ஆமாக்கா, இங்க நம்ம ஊர்லயாச்சும் 30 ரூபாய் தான் களி விற்கிறாங்க. அதுவும் நல்லா வெந்து போய் நல்லா இருக்கு. அங்கெல்லாம் டவுன் ஏரியாலலாம் ஒரு களி 40-50 ரூபாய்க்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, அது குழம்பெல்லாம் ரவுண்டு தான் கொடுக்குறாங்க, ஒரு ஆளு கூட பத்தாது, அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆமாக்கா, பேசாம நம்மளும் ஒரு களி கடை போட்டுட்டா கூட நல்லா பொழைச்சிக்கலாங்க. கைக்கும் அப்பப்போ காசு வரும், பாக்கெட் மணி கிடைக்கும்க்கா. ஆமா ஆமாடி. யாரு சின்ன பொண்ணு கிட்ட உட்காந்து அட்டடிச்சிட்டு இருக்காங்க? ஏய் சின்ன பொண்ணு, தனங்கா. வா நாலு முடி. வசந்தி வா வசந்தி. என்னக்கா 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணு இல்ல நாலு முடி. காடு நிறைய உள்ள வரவு போட்டு வச்சிருக்காங்களே, கொஞ்சம் கேட்டோண்டி. அது விலைக்கு தான் கேட்டேன், நானும் சின்ன பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. ஆமா தானக்கா, நானும் தான் கேட்டேன், இல்லன்ட்டாங்க. சரி போங்க வேண்டான்னுட்டு நான் பக்கத்து காட்டுக்காரங்க வாங்கிக்கிட்டேன். தங்க தெரியுது கேஸோட அருமலாம். ஆமா வசந்தி உண்மைதான். அசால்ட்டா டீ வச்சு பால் வச்சு பொங்க விட்டுருவேன்க்கா ஒரு சில டைம். சரி போ சிம்மல வச்சு விட்டுருவேன் எரிட்டும்னு. கேஸ் கட்டுப்பாடு வந்தோட்டி தாங்க அதோட அருமை தெரியுது. உங்க ரேட்டு மாதிரி கேஸ் விலையும் ஏறி போச்சுக்கா, அவ்வளோ டிமாண்ட் ஆகுதுக்கா. என்ன நாலு முடி இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? என்ன சின்ன பொண்ணே, என்ன பார்த்தா காமெடியா இருக்குதா? இல்ல நாலு முடி, சும்மா தான் கேட்டேன். லட்சுமி அக்கா எங்க? 2 நாளா பார்க்கவே முடியல. அது எனக்கும் தெரியல சின்ன பொண்ணே, நானும் பார்க்கல. அப்படியா? ஒருவேளை எங்க பையனையும் மருமகளையும் பார்க்க போயிருக்குதா என்னவோ? அக்கா அப்படியே லட்சுமி அக்கா போனாலும் நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே போவோம். தெரியல சின்ன பொண்ணு, அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியலையே, ஒருவேளை பார்க்க போயிருக்கலாம். ஊருக்கு எங்கயாவது போயிருப்பாங்க சின்ன பொண்ணு, வந்தோட்டி தெரிஞ்சு போயிரும் விடு. ஆமா தனக்கா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுக்கா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? இந்த போன சிலிண்டருக்கு 45 நாள் ஆகணுமா, அடுத்தது அப்பதான் புக் பண்ண முடியுமா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அட ஆமா வசந்தி நாலு முடி. அப்படியா? ஆமாக்கா, அதனாலதான் கேக்குறேன். ஒரு 1000 ரூபாய் இருந்தா புக் பண்ணி பாக்கலாம்க்கா. போன் பே ஜிபேல பண்ண முடியுமான்னு பாக்கலாம்க்கா. ஏது சின்ன பொண்ணு, அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்க போலியே? என்ன நாலு முடி லொல்லா, நீ மட்டும் தான் அக்கௌண்ட் வச்சிருப்பியோ? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். உங்க மாமி கல்வி தான் ஒண்ணுத்தையும் உங்ககிட்ட விடாதே, அதனால கேட்டேன். இல்ல எங்க வீட்டுக்காரோட அக்கௌண்ட்ல தான் புக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்ல சின்ன பொண்ணு, சிலிண்டர் வாங்கி 60 நாளைக்கு அப்புறம் தான் இன்னொரு சிலிண்டர் கேட்கணுமாமா, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு.
ஆமாக்கா. என்னக்கா சிலிண்டருக்கு போய் இவ்வளோ டிமாண்ட் ஆகிப்போச்சு. நம்மளாம் சிலிண்டர் அசால்ட்டா பயன்படுத்திட்டு இருந்துக்கிறோம்க்கா. சின்ன பண்ணி இழிக்கிற அடுத்தவங்க காட்டுல வந்து இந்த விரவு திருடும் போதுதான் சிலிண்டர் அருமை நம்மளுக்கு தெரியுது இல்ல. ஆமா சின்ன பண்ணி உண்மைதான். நானும் உனக்கு வரவெல்லாம் வேண்டாமா? ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற? தன்ன காட்டில என்கிட்ட குடல் வாங்கி விட்டு 4 விரவை எடுத்துட்டு போவ. இல்ல சின்ன பொண்ணே, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். எல்லாரும் ஒட்டுக்கா எடுத்துட்டு போய் யாராவது பாத்துட்டாங்கன்னு வையே, அப்புறம் நம்ம மேல தான் சந்தேகப்படுவாளுங்க. நீ எடுத்துட்டு போ, அடுத்து தனங்கா எடுத்துட்டு போட்டோம். நான் 2 நாள் கழிச்சு வந்து இருக்கிற விரவுல 2-3 வெட்டிக்கிட்டு போறேன். அட ஆமா, நாள் முடியும், அது உண்மைதான். நீ சொல்றது ரைட்டு தான். போ. அப்புறம் உங்க மாமியா கிழவி என்ன பண்ணுது? மாவே ஒன்று அந்த போட்டு போடும். கேஸ் வேற இல்ல, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் என்ன வழக்கம் போல தான் தன்னங்கா கிட்ட சோறு வாங்கிட்டேன். இன்னொரு பக்கத்து வீட்டுல குழம்பு வாங்கிட்டேன். நான் ரசம் வச்சுட்டேன். சின்ன பொண்ணே, நீ உன் கையால சமையலே பண்ண மாட்டியோ? கேஸ் வேற இல்லையே, என்னடி பண்ண சொல்ற? சின்ன பொண்ணே, எல்லாம் போன் பேல புக் பண்ணி பாருங்கடி. புக் ஆகுது என்னன்னு வீட்டுக்காரட்ட சொல்லுடி. நான் அந்த மனுஷக்கிட்ட சொல்லி எனக்கு அப்படியே தலையே வெடிச்சு போச்சுக்கா. கேட்கவே மாட்டேங்கிறாப்ல. ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி பண்றாங்க? ஆமாக்கா, அதுவும் எங்க அம்மா தாய் கல்வி சொன்னா தான் புக் பண்ணுவாங்க. அந்த தாய் கல்வி நான் கஷ்டப்பட்டுட்டோம் விரவலே வச்சு சோறாக்கட்டும்னு இன்னும் அசால்ட்டா இருக்குது. சரி சின்ன பொண்ணு, அதான் தீபாவோட கல்யாணம் வேலை எப்படி போயிட்டு இருக்குது? ஆஹா, 4 முடி என்ன தீபாக்கு மேல இவ்வளவு பாசம் போகுது திடீர்னு? இப்படியெல்லாம் விசாரிக்க மாட்டாளே, என்னவா இருக்கும்? வேற என்ன, எப்பவும் போல எந்தெந்த வீட்டுல எந்தெந்த நியாயம் நடக்குது கொசாலம் விசாரிக்க தான் இந்த 4 முடி விசாரிக்குது போல. சரி, ஏதோ ஒன்று பேசுவோம், சொல்லுவோம். 4 முடிக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் மாடி சாமி. எல்லாருக்கிட்டையும் தான் வேலையை கட்டுதுன்னு பார்த்தா இப்ப என்கிட்டயும் வேலையை கட்டுறாளே. ஆஹா, அதுவா 4 முடி? இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. எங்க மாமியா கிழவி இருக்கக்குள்ள தீபாக்கு என்ன கவலை? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா தானக்கா, எனக்கு கூட அந்த கிழவி ஒன்றும் பண்ண மாட்டா. ஆனா அவளுக்கு நான் மட்டும் அப்படியே கொட்டி கட்டுவா. அது உண்மைதான். ஆமாக்கா, எல்லாம் நல்லபடியா தான் கல்யாணம் போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டு அவசியம், சரியா? தெரியும்க்கா, நீங்க என் கூட தானே இருக்கீங்க. அதெல்லாம் நீங்களாம் வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் முன்னாடியே. சரிக்கா. சரி, மழை வர மாதிரி இருக்குக்கா, கிளம்பலாமா? மதிய நேரத்துல தான் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாளுங்க. குறுக்கு இடத்துல பூந்து வேறவெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம்க்கா. இல்லைன்னு வைங்களேன், நம்மள போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய கும்பல் சுத்திட்டு கிடக்குது. ஆமாக்கா. சரி இருங்க, விரவ எடுத்து தலைமையில வைங்க, போவோம். சரி 4 முடி, எனக்கு வெட்டி வெட்டி ரொம்ப டயர்டா இருக்குது. என் விரவ நீ தூக்கிக்கிறியா? நான் எதுக்கு தூக்குவேன்? நான் மாட்டறதுக்கா? நீயே தூக்கிட்டு போ. இப்போ உனக்கு வேற சொல்லி நான் மாட்டிக்கிட்டேனா? 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து நான் எப்படி சின்ன பண்ணி வேற எடுக்கட்டும்? டீ 4 முடிய நீ சரியான பொம்பளை தான். சிறுபனே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி. உன் வரவை நீ எடுத்துக்கோ, அவ வரவை எடுத்துக்கிட்டோம். இல்லக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டு பார்த்தேன். 4 முடியாவது தூக்குறதாவது. ஆமா ஆமா, சும்மா கேக்குற மாதிரி கேட்டுட்டு தூக்கனா கொடுத்துருவோம், இல்லன்னா நம்மளே தூக்குவோம்னு கேட்டு பார்த்துருக்கிறேன். 4 முடியே இரு, ஒரு நாளைக்கு நீ சிக்கு அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. பாத்துக்க போ சிறுபனே. சிறுபனே, அப்படியே இந்த வரவை தூக்கி வச்சு விடுடி தலைமையில. அக்கா வரேங்க்கா. அக்கா இங்க கிட்ட வாக்கா. தோ வந்துட்டேன் சிறுபனே. சிறுபனே, தூக்கு தூக்கு. ஐலசா தூக்கி அக்கா தலைமையில வை. எனக்கு தெரியும் 4 முடி, நீ வாய மூடு. அப்பாடா, தூக்கி வச்சுட்டுங்க. இன்னொன்னு வைக்கணுமா? ஆமா சிறுபனே, அது மட்டும் எடுத்து வச்சிருடி. அப்புறம் வா வரவே வசந்தி தூக்கி வைக்க சொல்லிடுவோம். அம்மா, ஐலசா தூக்கு தூக்கு தூக்கு. இப்படி பேசாம வாய மூடிட்டு எனக்கு கடுப்பு கலப்பாத. நான் இவ்வளவு வெயிட்டு தூக்கிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா இருக்குதா? அப்பா சரி அக்கா, அப்படியே அந்த குறுக்கு நேரத்துல நடந்து போக்கா. சிறுபனே வரண்டி. சிறுபனே வரட்டுமா? அப்படியே இந்த ஒத்தையடி பாதையில போறேன். என்ன யாராவது பார்த்தாங்கன்னு வெச்சுக்கா, வரவு தரறன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. சரிக்கா, ரைட்டு, வண்டி எடு, திருப்பு வண்டியை. கிளம்பி 4 ஒரு பக்கம் திருப்பிட்டு போறீங்க. முடி, என்னோட விரவையை தூக்கி எடுத்து வச்சுட்டு நீ வந்துரு. என்னோடய வா. அந்த பக்கம் போனீங்கன்னா அக்கா நிறைய எடுத்துட்டு போகுது, மாட்டிக்குவேன். அம்மாடி சிறுபனே, உன்னோடய வரேன். வரது ரைட்டு, என் விரவையை தூக்கிட்டு வா. சிறுபனே, நானும் வரேன், இருடி. பேசாம நிக்காம மடமண்டன்னு வாடி வசந்தி. காட்டுக்காரன் பார்த்தா அவ்வளவுதான் நம்மள. தனங்கா வரங்கா, நீங்க அப்படியே போங்க. சிறுபனே, 2 பேரும் பாத்து போங்க, நான் இந்தாண்ட கிளம்பறேன். திருடாதே பாப்பா, திருடாதே. இதுக்கோசமே இந்த பாட்டு போட்ட மாதிரி இருக்கு சிறுபனே. இப்படி பேசாம வாய் மூடிட்டு வாடி. மக்களே, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை, டாடா. சிறுபனே, சிறுபனே. அத்தியோ, சொல்லுங்க அத்தியோ, கூப்பிட்டீங்களா? அத்தை, எதை என்னதை எப்பயும் முன்வாசல தான் உட்காருவீங்க, இன்னைக்கு என்ன பின்வாசல் வந்து உட்காந்துக்கிறீங்க? எப்பவும் திருஷ்டி சுத்திர பூசணிக்கா மாதிரி முன்னாடி தானே உட்காருவீங்க, இன்னைக்கு என்னத்த பின்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்க? ஏய், என்னடி வாய் கொழுப்பா உனக்கு? இல்லத்த, சாதாரணமா தான் கேட்டேன், சொல்லுங்க. இதே உங்க அப்பா மட்டும் வீடா? என் இஷ்டம், என் வீடு, எங்க வேணாலும் உட்கார வேண்டி. எதை, நானும் இந்த வீட்டுக்கு மருமூல தான் வந்திருக்கேன். உங்க மாமியா இருக்கும்போது நீங்களும் மருமூல தான் வந்திருப்பீங்க. அப்ப இதுவும் ஒன்றும் உங்க அப்பா வீட்டு வீடு கிடையாது. தை டேய், தேவலாத வெட்டி நயமா பேசாத. போய் சூடா போட்டு ஒரு காபி கொண்டு வா போ. சரிங்க தை, மதியத்துக்கு என்னத்தை சோறாக்குறது? மதியத்துக்கு என்ன பண்றது? இரு யோசிக்கிறேன். கிளவி யோசிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. அவ்வளோ வேலையும் பண்ணி சோறாக்கி குழம்பு வச்சு பண்ற எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? சோறு வச்சு சூடா பலன்னு சுண்டைக்காய் பின்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடி இருக்குல்ல, பிச்சு போட்டு சுண்டைக்காய் கார குழம்பு வச்சு ரசம் வை போ. அத்தையோ, எனக்கு சுண்டக்காய் குழம்பு எனக்கு அவ்வளோக்கெல்லாம் வைக்க தெரியாது, ஏதோ சுமாராக வைப்பேன் அத்தையோ. அத்தை பொதுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு தானே கிடக்குற. அத்தை யூடியூபா வீடியூபா என்னமோ ஒன்று இருக்குமே, அதில் போட்டால் எல்லாம் வரும், அதை பற்றி எல்லாம் பண்ணு போ. அடேங்கப்பா, கிளவிய பாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குது. என்னடி முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைங்க அத்தை, சரி சாப்பாடு பண்ணி வைக்கிறேன்.
சர்ச்சக்கா வா வெள்ளத்தாயி. கலவையோட கூட்டாளி வேற வந்தாச்சா, சும்மாவே இந்த கலவையை அடக்க முடியாது. நாயம் வச்சுட்டு வேற உட்காந்து கொள்ளுங்க. இந்த வாசப்படி உட்காந்து தேய்க்காம விட மாட்டேங்க. என்ன வெள்ளத்தாயி இந்நேரத்துக்கு வந்திருக்கிற? ஒண்ணுனக்கா சும்மா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி வா வந்து செத்து உட்காரு வா. சரிக்கா தான் வரேன். கிளவி இப்போ பாரு, உடனே இந்த கல்விக்கு காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுவா. நான் சொன்னது அப்படியே நடக்கும். ஏய் சின்ன பொண்ணு, வெள்ளத்தாயி வந்திருக்கா, அவளுக்கும் சேர்த்து ஒரு காப்பி போட்டு கொண்டு வா போ. நான் சொல்லல. ஏய் சின்ன பொண்ணு, என்னமா என் தலையை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு கிடக்குற? ஐயோ, இந்த கல்வி வேற மோப்ப முடிச்சிச்சே. நான் சிரிச்சத ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். என்னடி சின்ன பொண்ணு, என்னத்துக்கு என்ன பார்த்து சிரிச்ச? அட அவளை விடு வெள்ளத்தாயி, அவ ஒரு பைத்தியம், அப்படிதான் யாரை பார்த்தாலும் சிரிப்பா. கிளவிக்கு பாரு கொடுப்பேன், யாரை பார்த்தா பைத்திய மாட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெள்ளத்தாயாச்சு. உங்க தலைக்கு மேலே என்னமோ காக்கா ப்ளஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுதான் என்னமோ இருந்த மாதிரி பார்த்தேன். உங்க தலை வேற ரொம்ப விலையேன்னு இருக்குதா, அது காக்கா என்னமோ ப்ளஸ் போட்டுச்சு என்னமோ பார்த்தாச்சு. என்ன சொல்ற? ஏய் வெள்ளத்தாயி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, உன் தலை நல்லா தான் இருக்குது. நான் இங்க பின்னாடி இருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அவ சும்மா ஏதோ நான் பாட்டுக்கு பேசிட்டு கிடப்பா, கண்டுக்காத. ஏமா சின்ன பொண்ணு, இப்படி இல்லாம அம்மா விளையாடுறது? ஒன்றும் இல்லாச்சு, சும்மா தான். சரி, நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் உங்களுக்கு சூடாக ஒரு காப்பி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா சரிம்மா. ஜிக்கோ, எதுக்கு உங்க மருமகம் இப்படி எல்லாம் விளையாடுறா? உங்ககிட்ட இப்படி தான் விளையாடுவாளா? என்கிட்ட விளையாட விட்டுருவா நானே, அத்தானே பார்த்தேன். சரிக்கா, சொல்ல வந்தது சொல்ல வெள்ளத்தாயி, என்ன இழுக்கிற? தீபாவோட உங்க மாவ தீபாவோட கல்யாண வேலையெல்லாம் எப்படிக்கா போயிட்டு இருக்குது? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டே தான் இருக்குது வெள்ளத்தாயி. சின்ராஸ் வேலைக்கு போயிட்டு வந்தது அந்த வேலையை தான் பார்க்குறான். ஆமாக்கா, எப்படி கூடி சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் என்னக்கா உன் கடமை முடிஞ்சுது. இனிமேட்டு நீ ஃப்ரீயாக ஜாலியாக சுத்த வேண்டியதான். ஆமாடி, மறக்காம கல்யாணத்துக்கு நைட்டே வந்துடும் நீ, சரியா? ஒரு நாளைக்கு முன்னாடியே நேரமாக வந்துரு. சரிக்கா வந்துடுறேன்க்கா, நம்ம பிள்ளை கல்யாணம் வராமையா இருப்பேன். அவர் துணிமணி நகனட்டு சீர் சத்தி எல்லாம் பண்ணியாச்சாக்கா, எடுத்து வச்சாச்சா? இந்த கொசலத்தை விசாரிக்கு தான் வந்திருப்பா போல. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தாயி. இப்போ கல்யாண தேதி அன்னைக்கு போய் பொண்ணை விட்டுட்டு வரதோட நிக்குது. அப்படியாக்கா? எத்தனை பவுனுக்கா போட்டுருக்கீங்க? ஒரு 30 பவுன் போட்டிருக்கேன்டி. அதுவே சிரமம், பாவம். சின்ராசு பெட்ட முடியாம பெரட்டி எல்லாத்தையும் பண்ணணும். ஆமாக்கா, இப்போ என்னக்கா ஒரு பவுன் 1.25 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சே. 30 பவுன் பெரிய விஷயம்க்கா. ஆமாடி, சாதாரண விஷயமா பின்ன. என்னைக்கா கல்யாணம் தேதி? எனக்கு மறந்தே போயிட்டேன். எல்லாத்துக்கும் வச்சாச்சாக்கா? முக்கால்வாசி எல்லாத்துக்கும் வச்சாச்சுடி. எங்கேயும் போதில் வீட்டோட இருக்கேன். சின்ராச்சும் அவனை கட்டிட்டு வந்திருக்கானே, அவளும் 2 பேரும் போய் தான் வச்சுட்டு கிடக்குறாங்க. சரிக்கா, ஆருக்கு ஒரு வேலையை பார்க்கட்டுக்கா, அப்பதாக்கா கல்யாண வேலை முடிக்க முடியும். ஆமா. இந்த கிழமைங்களுக்கு நாயத்தை பாரு, சும்மா வாசப்படியில் உட்காந்துக்கிறாளுங்க, உட்காந்துட்டு தேய்ச்சிக்கிட்டு நல்லத நாயம் அப்படி பேசுறாங்க. போ. என்னைக்கு கல்யாணம் மறந்து போயிட்டேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு அடுத்த புதன்டி. மறக்காம வந்துடுடி நேரமா. சரிக்கா வந்துடுறேங்க்கா. ஏய் சின்ன பொண்ணு, என்ன காப்பி எடுத்துட்டு வச்சோன்னா வெறும் வந்து நிக்கிற? அதையோ